பாஜக இந்தியை திணிக்கவும் இல்லை, கையில் எடுக்கவும் இல்லை என்றும், இந்தியை அனைவரும் தெரிந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் 45 கிலோ தங்க மதிப்பில் புதிய விமானம் மற்றும் கலசம் செய்யும் பணிகள் நிறைவுற்று இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நேற்று கோவிலுக்கு தரிசனத்திற்காக வந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருப்பதாகவும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவிஞர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று போற்றப்படும் மாநிலம் இன்று கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜக என்னைக்குமே இந்திய திணிக்கவும் இல்லை, பாஜக இந்திய கையில் எடுக்கவும். ஆனால் என்ன, இந்திய எல்லோரும் எல்லா மொழியும் தெரிந்திருந்தால் எல்லாரும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்தான், குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மலையாளம் பேசக்கூடியவர்கள் அதிக பேர் இருக்கிறார். பெங்களூரு எடுத்துக்கொண்டால் கன்னடம், தெலுங்கு பேசக்கூடிய அதிக பேர் இருக்கிறார். நமது தமிழ்நாட்டு உள்நாட்டு மொழியே கிட்டத்தட்ட 15% மேலாக தெலுங்கு பேசக்கூடியது. ஆக ஒரு மொழியை வைத்து ஆட்சி அரசியல் பண்ணுவது என்பது நல்ல விஷயமாக இருக்காது.